பேக் டு சின்ன சின்ன சினிமா. நிறைய திறமையான படைப்புகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நாம பார்க்க போற படம் என்ன, அதோட இயக்குனர் யாரு, பார்க்கறதுக்காக நீங்க எல்லாம் காத்துட்டு இருப்பீங்க. அவரை நான் கூப்பிட்டுறேன், வாங்க. வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? என் பேர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், நீங்கள் சொல்லுங்கள், புது யுகம் தயாரித்து வழங்குற இந்த சின்ன சின்ன சினிமா, அதாவது உங்களோட சினிமாவை இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுல எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? இந்த வாய்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெயினாக என்னென்னா இப்போது இது ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கிறோம். ஸோ அவங்க கையிலேருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. படத்தோட பேர் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். என் படம் பேர் பிறை தேடும் இரவு. பிறை தேடும் இரவு. ஓகே, பிறை தேடும் இரவு படத்தோட ட்ரெய்லரை நாம் முதல்ல பார்த்துடலாம். எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஒருத்தன் சந்தோஷத்தை இழக்கிறான்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அவனை சுற்றி இருக்கிற சமுதாயம், இல்லை அவனை தான் இருக்க முடியும். உங்களோட ட்ரெய்லர் இப்போ பார்த்தோம். அந்த பாட்டு கேட்கும் போதே ஒரு அம்மா மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு சென்டிமெண்டல் ஃபிலிம் மாதிரி இருக்கு. படத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆடியன்ஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை பார்க்கலாம் இல்லையா? என்னடா இந்த நேரத்தில்? கொஞ்சம் கீழே வாடா, அர்ஜென்ட்டாக பேசணும். சரி, கீழே போகிறேன். என்னடா சொல்கிற? ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் வீடு எல்லாம் தேடி பார்த்தியா? இல்லை மச்சான், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், எங்கேயுமே இல்லை. எங்கே போனாங்கன்னே தெரிலடா. சரி இரு, வரேன். எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஒருத்தன் சந்தோஷத்தை இழக்கிறான்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அவனை சுற்றி இருக்கிற சமுதாயம், இல்லை அவனை தான் இருக்க முடியும். எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது, அவங்களோட சந்தோஷமான நினைவுகள். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. டேய் நவீன், என்னடா நேற்று உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையாடா? கம்னுரா, நேற்று உங்கள் அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாராமே, எங்கள் அம்மா சொன்னாங்க. சும்மா கெட்டப். என்ன பேச்சாங்க? ஒன்றும் இல்லை மிஸ். பொய் சொல்லாதீங்க 2 பேரும். சாலமன், எழுந்துரு. நேற்று நவீன் அங்கே அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை மிஸ். அதனால் நவீன் அங்கே அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் மிஸ். அதான் அஜய் கேட்டுட்டு இருந்தான் மிஸ். என்னப்பா, என்னாச்சு? ஏமா ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா தானே போன? என்னாச்சு, வரும்போது ஏன் இவ்வளோ சோகமா வர? நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அஜய் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான். உனக்கும் அப்பாவுக்கும் நடந்த சண்டையில் எனக்கு ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு. இனிமே யார் அப்பா பத்தி கேட்டாலும் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடு, சரியா? நவீன், இங்க வா. மிஸ், சாந்தி டீச்சர் சொன்னாங்க உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் பிரச்சனையாமே, என்னாச்சு? எங்கள் அம்மா சொன்னாங்க, யார் எங்கள் அப்பா பற்றி கேட்டாங்களோ அவங்க வேலையை பார்த்துட்டு போக சொன்னாங்க. போ. நவீன், bring your homework. நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சியா? முடிச்சிட்டேன் மிஸ். என்ன ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்க? ஒன்றுமே சரியாகவே இல்லை.
இதை பார், இங்கே லைனே போடல. இங்கே வந்து இதுவே ட்ரா பண்ணவே இல்லை, டேட்டு போடலை. நல்லா பேச மாத்திரம் தெரியுது இல்லை? ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ். திருப்பு. மிஸ் சாரி மிஸ். மண்ணை தேடும் செடியும் இங்கே, அன்னை உந்தன் மடிதான் எங்கே, கண்ணை காக்கும் இமைகள் இல்லை, கண்ணீர் மழை நெஞ்சில் இங்கே. அம்மா நீ எங்கே, அம்மா நீ எங்கே, கருவில் சுமந்த தாயே உன்னை தெருவில் தேடுகிறேன். அம்மா நீ எங்கே, அம்மா நீ எங்கே, கருவில் சுமந்த தாயே உன்னை தெருவில் தேடுகிறேன். ஆமாம் சார், இப்போ தான் அந்த பசங்க வராங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். உட்காருங்கப்பா. தேங்க்யூ சார். சொல்லுங்கள் சார், இவங்க அம்மாவை காணும் சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டிங்களா? தேடி பார்த்தேன் சார். என்ன பிரச்சனை ஆக்சுவலி? ஒரு சின்ன சண்டை சார் வீட்டில், அதான் கோச்சிட்டு போயிட்டாங்க. சரி ஒன்று பண்ணுங்க, ஃபார்மில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. சரியா? என்ன ஃபார்மாலிட்டி அது கழிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரைட்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து. சரி சார். ஓகே ஏ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க ஐயா. தம்பி நீங்க உட்காருப்பா, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. சரி, இந்த பையன் எத்தனை நாள்? சின்ன வயசுலேருந்தே தெரியும் சார். இப்படி நல்ல பையனா? நல்ல டைப் சார், நல்ல பையன் சார். பேர் என்ன தம்பி? நவீன் சார். ஃப்ரெண்ட்ஷிப்பு வேற யார் கூட ஏதாவது தொடர்பு அது மாதிரி? சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், எனக்கும் அம்மா மாதிரி தான் சார் அவங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். எல்லாமே எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும், பார்க்காம சொல்ல முடியாது. தெரியுதுங்களா? பரவாயில்ல சார். அண்டர்ஸ்டுட். ஓகே சார். காலையில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்து. சரி ஓகே சார். மச்சான் ஒரு நிமிஷம் நிறுத்தா. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சரிங்க சார். சரிங்க சார். எந்த இடம் சார்? ஓகே சார். சரிங்க சார். ஒன்றே போய் பார்க்குறேன் சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சரிங்க சார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஃபோனில் யாரா? இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தார் மச்சான். என்னவா? ஏதோ பெரம்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, ரயில்வே ஸ்டேஷனில். எதுக்கு? ஏதோ தெரில, வாயேன் போகலாம். காரா இங்கே ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இதோ இதான். அண்ணா பாடியை பார்க்க வந்துடுறீங்களா? டேய் சுமாரா. எவ்வளோ நேரம்? வா வா. அச்சா ஒன்றும் இல்லைடா, பார்த்துட்டு வரேன். டேய் என்னடா நடக்குது? டேய் எதுவும் இருக்காதுடா. டேய் தயவு செய்து சொல்ல, பார்த்துக்கிறேன். நீ வா. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான்டா, ஒன்றும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணு. சீக்கிரமாப்பா. டேய் நீ போய் பார்த்துடாட. என்னடா பயமாக இருக்கு மச்சான். சரி இரு. உங்களுக்கு தான்ப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்து கவனிச்சிட்டு போ. சரியா? தான் பாடி. அண்ணா தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவனா? மச்சான் சொல்கிறா, என்னாச்சுடா? செத்தது நம்ம சாந்தி அக்காடா, பால் கடை சாந்தி அக்கா. அண்ணா 2 டீ.
டேய் 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 என்ன பண்றா? எல்லா தப்பும் என் மேல தான் மச்சான். அக்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. டேய் 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 நவீன் நில்லுடா. குடிச்சிருக்கியா நீ? விடு, செம்ம காண்டில் இருக்கேன், வெறுப்பேத்தாத. டேய் நவீன் நவீன் எப்படிடா வந்திருக்க வீட்டுக்கு? போகும்போது என்னடா சொல்லிட்டு போன? மா இப்படி அசிங்கமா குடிச்சிட்டு வந்திருக்கியேடா. இனிமே ஊ மேல சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிக்கிறியேடா. என்ன பிரச்சனை தெரியுமா உனக்கு? என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன விட உனக்கு என்னடா பிரச்சனை வந்துச்சு? அப்படியே உங்க அப்பா புத்தியே வந்துருச்சு. என்ன, அவனுக்கு தானே பெத்த, அவன் புத்தி தான் இருக்கும். அந்தாலையும் அப்படி தான் சாவடிச்சிருப்ப, தான் ஓட்டான். உன்ன மாதிரி சைக்கோ கூட எவனால தான் வாழ முடியும்? மனுஷனை காலில் இருந்து பிடிங்கினே இரு. அடுத்தது நான் சரியா? நானும் எங்கன்னா ஓடிடுறேன். என்னையா சாவடிக்கணும், அதானே உனக்கு? போ போயிடு, உன் மூஞ்ச பார்க்கறதுக்கே விருப்பாது. ஊசுக்குவாடா நீ? உங்க அம்மாக்கெல்லாம் நீ காலம்புறா நாயா இருக்கணும்டா. எங்கிருந்தா வந்தது இந்த திமிரு உனக்கு? 4 காசு சம்பாரிச்சதுல இருந்தா? சின்ன வயசுல இருந்து தப்பு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே சுற்றுறதே இல்லைடா. வாழ்க்கையே ரொம்ப கேவலமாக போச்சு. அதான் மச்சான், இதெல்லாம் வந்தோன்னா கொஞ்சம் பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. வாடா விடு, நடந்தது நடந்துச்சு, ஃபீல் பண்ணாத. விடியத்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அப்பலாம் கவலைப்படாத மச்சான், ஃபீல் பண்ணாதடா, சரியா? சரிடா. நாளைக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வை, போய் தேடுவோம், சரியா? போய் தூங்கு. சரிடா. உங்களோட பிறை தேடும் நிலவு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக கரைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சென்டிமெண்டல் மூவி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இவரோட படம் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, அவருக்கு நீங்கள் என்ன விமர்சனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சொல்லுங்கள். வெரி சென்டிமெண்டல். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மதர் அண்ட் சன்னோட ரிலேஷன் வந்து எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. மூவி வாஸ் வெரி நைஸ்.
அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு மூவி. ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அழுகலை, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. பிறை தேடும் நிலவுக்கு ரேட்டிங் எவ்வளோ வரவு அப்படிங்கிறத பார்க்கலாம். Rating 9 வாங்கியிருக்கீங்க நீங்கள். அவ்வளோதான் சந்தோஷமா? நான் எவ்வளோ சந்தோஷமா 9 வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். இன்னும் நீங்கள் படத்துலேருந்து வெளியில் வரல இல்லையா? அம்மா சென்டிமெண்ட்னா சும்மா இல்லைன்னு எல்லாரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய அழகான படங்களோட உங்களை திரும்ப சந்திக்கலாம். நிறைய முயற்சிகளோட, நிறைய புது புது முயற்சிகளோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் ஒரு அழகான சென்டிமெண்ட் படம் பார்த்தோம். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, பிணைப்பு, பாசம், அப்படி அதெல்லாம் பார்த்து எல்லாரும் கரைஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக். அடுத்த படத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம்.